ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாடின் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 8 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஸ்டோரி அண்ட் எபிசோட் வழக்க போல் வேறு லெவலில் இருக்குது அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா வீடியோ போட்டுருந்தா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபேரவே பிளாடின் சீசன் 1 அண்ட் எபிசோட் 8. ஸோ நம்ம ஹீரோ என்ன தான் அந்த டீமன்ஸை கொண்டு இந்த வில்லேஜை காப்பாற்றியதாலோ, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டீமன்ஸ் இந்த வில்லேஜை பயங்கரமாக சேதப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வில்லேஜை திரும்பவும் ரீபில்ட் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் சேதம் அதிகமாக இருக்கிறதால அவங்களால எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ண முடியல. அதுக்கு தேவையான பொருளும் இல்லை. ஸோ இந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒயிட் செல் அப்படின்ற இடத்துக்கு தான் போகணும். ஆனால் அந்த இடத்துக்கு போகணுன்னா எல்லா பொருளையும் வாங்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணமும் கிடையாதுன்னு சொல்லி அவங்களா பேசிகிட்டு இருக்கேன். இது ஒயிட் செல்லா? அது என்ன படம் நம்ம ஹீரோ கேட்கவும், எது ஒரு ஒயிட் செல்லாம் என்ன தெரியாதா? எப்பா, இத்தனை நாள் என்ன கோமாலையாக இருந்த? அது எவ்வளோ பெரிய மார்க்கெட் தெரியுமா? சாரிப்பா, உண்மையிலே எனக்கு தெரியாது. நீ தப்பாக நினச்சிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸை கொடுக்க முடியுமா? சரி, ஓகே, சொல்கிறேன் கேட்டுக்கோ. இது ஒயிட் செல் உருவானதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. 200 வருஷத்துக்கு முன்னாடி சவுத்தர்ன் சைடில் இருக்கிற ஒரு பெரிய கான்டினென்ட்டை மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுச்சு. அப்போ அதுங்களை தடுக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான வீரர்கள் அதுங்க கூட சண்டை போட்டாங்க. ஆனால் சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மக்கள் தங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு வெளியேறி நார்த்தன் சைடுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க வந்ததால் நார்த்தன் சைடில் இன்னொரு பெரிய கான்டினென்ட் உருவாச்சு. அதில் ஒரு டவுன் தான் இந்த ஒயிட் செல். இந்த ஒயிட் செல் அந்த கான்டினென்ட்டோட சென்டரில் இருக்குது. அது ஒரு பெரிய மார்க்கெட். அந்த இடத்துல கிடைக்காத பொருளே இல்லை. ஸோ அதனால தான் அந்த இடம் ஃபேமஸாக இருக்குது. ஓ, அதான் விஷயமா? அப்படின்னா அந்த டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ண வாரியர்ஸ் பிளட்டோட ஆளுங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கானே. இது மட்டும் இல்லை, அங்கே எஸ்கேப் ஆகி வந்தவங்கள நிறைய டிவோட்டிஸ் இருந்திருக்காங்க. பட் அப்படி எஸ்கேப் ஆகி வரும்போது அவங்களாம் சதறி போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் நடந்து போச்சு. சரி, இப்போதைக்கு நம்ம பழைய கதையை பற்றி பேசிக்கிட்டு அதை பற்றி பேசி எந்த ஒரு யூஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லேஜ் பயங்கரமாக சேதமாக இருக்குது. இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருளை வாங்கணும். ஆனால் அதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லையே. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ நம்ம யோசிப்போமா? முனல், அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நேற்று நைட் நம்ம பேசினோம்ல, அந்த அண்டட் சிட்டி, அந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கண்டிப்பாக நிறைய வேல்யூபிளான பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம சரிபாதியாக பிரிச்சுப்போம். அதுக்கப்புறம் அது மூலிமா வர பணத்தை வச்சு நம்ம வில்லேஜுக்கு தேவையான பொருளை வாங்கலாம். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவும் அதை கேட்டுட்டு அந்த முன்னாள் ஷாக் ஆகுறான். தென் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த அண்டட் சிட்டிக்கு போகிறாங்க. போன வேலையை முடிஞ்சிருது. ஸோ வேலை முடிஞ்ச கையோட இப்போ அவங்க அந்த ஒயிட்ஸில் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, அந்த அண்டட் சிட்டியில் இவ்வளோ பொருள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு கண்டிப்பாக உனக்கு தான் டைம் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பால் அணிஞ்ச இடத்துல எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னு நீ கரெக்டாக சொன்னதால தான் நம்மளால அது ஈஸியாக எடுக்க முடிச்சிது. உனக்கு இந்த மாதிரி இடத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலியே. அப்படிலாம் பொண்ணுலப்பா. சரி, ஓகே, எனிவேஸ் நம்ம வில்லேஜுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கும் மேலே நம்மக்கிட்ட பணம் இருக்குது. அதனால மிச்சிருக்கிற பணத்தை வச்சு நமக்கு தேவையான பொருளை வைக்கலாம். என்ன சொல்கிறேன்? கரெக்டு தான். எனக்கு ஒரு சில பொருட்களை வாங்கணும். எனக்கும் வாங்கணும் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்த ரீச் பண்ணதும் நம்ம முதல்ல சாப்பிடணும். அதுவும் இந்த ஃபிஷ்ஷும் மீட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல அதை தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு யாரோ கத்துற சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா ஒரு வயசான சின்ன பணியை ஒரு பெரிய துரத்திட்டு இருக்கு. அட, யாரும் அவனுங்க என்ன பண்ணாங்கன்னு இந்த குரங்கு அவங்கள துரத்துதுன்னு தெரியலையே. இப்போ அதுவும் முக்கியம், அவங்க ஆபத்தில் இருக்காங்களா? ஹே குரங்கு, ஒழுங்கா அவரை போக விட்டுரு, இல்லை அவனை கல்லால் அடிச்சு இப்போ தட்டிடுவேன். நீ ரொம்ப கெட்ட குரங்குன்னு அந்த குட்டி பொண்ணு அந்த குரங்கு மேலே கல்லை எடுத்து போட, இதனால கடுப்பான அந்த குரங்கு அந்த குட்டி பொண்ணை துரத்திட்டு வர உடனே நம்ம கிட்ட குறுக்கு போய் தடுக்கிறான். இப்போ நான் என்ன பண்ணேன்? இது வைல்ட் எலிமெண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு வகையில் ஆப்பது தான். ஆனால் பிளட் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு வேளை வைல்ட் எலிமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுற நிலப்பை பார்த்தா அதுக்காக நம்ம எப்போவுமே பயப்படக்கூடாது. தைரியம் முதல்ல கண்ணை பார்த்து அதை விட நம்ம ஸ்ட்ராங்குன்றது அதுக்கு காட்டணும். ஆனால் அப்படி இருந்தும் அதுவும் நம்மளை அட்டாக் பண்ண பார்த்தா வேறு வழியில் சண்டை போட்டு பாத்திர வழிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கண்ணை மறைச்சி பார்க்க, ஸோ அவன் பார்த்த பார்வையிலேயே அந்த குரங்கு கடைசியில் பயந்து போய் ஓடிடுது. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்பா, யார்ப்பா நீ? அந்த குரங்கு கண்ணாலே பையன் பூத்தி ஓட விட்டுட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு அட்வென்ச்சர் இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்ததே இல்லைப்பா. நீ உண்மையிலே ஆசம். அப்புறம் என் பேர் ரொபினா, நான் ஒரு சிங்கர் அண்ட் டான்ஸர். இப்படி எனக்குள்ள பல திறமை இருக்குது. ஒருலாம் சுற்றி பாட்டு பாடுதான் என் வேலை. நான் பாட ஆரம்பித்தா 8 திக்க ஒழிக்கும் தெரியுமா? அப்புறம் அவர் இருக்காரே, அவரோட பேர் ஆண்டனியோ. அவர் ஒரு வியாபாரி. அவரை நான் எப்பவுமே டோனியோன்னு தான் கூப்பிடுவேன். நீங்கள் எப்படின்னா நீ கூப்பிட்டுக்கலாம். ஆனால் என்ன நீங்கள் ஷார்ட்டா பீன்னு கூப்பிடலாம். பீ, கொஞ்சம் வாய் அடக்கிறியா? ஒட்டா பேசிகிட்டே இருப்ப போலியே. முதல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சரிங்க, அவள் எப்பவுமே எப்படி தான் ஓட்ட வாய் தனத்தனன்னு பேசிகிட்டு இருப்பா. ஆக்சுவலாக நாங்கள் ஒயிட் செல்லுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கிட்ட மாட்டிக்கிட்டோம். நல்ல வேலை, சரியான சமயத்தில் வந்து எங்களை காப்பாற்றுறீங்க. எங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அவள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக என்னோட பேர் மொனால்டோ. நான் இந்த இடத்துல ஒரு ஹண்டராக இருக்கேன். அப்புறம் இப்போ என் பேர் பிலியம் ஜி மேரி பிளேட். என்னை நீங்கள் ஷார்ட்டாக வில்லன்னு கூப்பிடலாம். அப்புறம் நான் காடஸ் ஆஃப் லைட் கிரேஸ்ஃபுல்ல வழிபடுறப்பேன். அடிங்கப்பா, உன் பேரே டபுளாக இருக்கே. அப்புறம் நீ காடஸ் ஆஃப் லைட்டை வழிபடுறேன்னு சொன்னால
அவங்கள பழிப்பறதுக்கு இன்னும் ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இது உண்மையிலேயே ஆசம்ப்பா. ஸோ நீ இப்போ ஒரு ப்ரீஸ்டாகவும் இருக்கு, வாரியராகவும் இருக்கு. அப்படின்னா நீ இப்போ ஒரு வாரியர் ப்ரீஸ்ட்டுப்பா. வாவ்! உனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கும் போலயே. உண்மைதான். இவ பார்க்க தான் டம்மி மாதிரி இருப்பா. மற்றபடி உனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை நாள் இவன் கூட நான் ட்ராவல் பண்ணதில்ல. இது வரைக்கும் எந்த ஒரு டீமன்ஸையும் நான் அட்டாக் பண்ணதே இல்லை தெரியுமா? இது அப்படின்னா டீமன்ஸ்லாம் உன்னை பார்த்து பயந்துருச்சுன்னு சொல்றியா? எஸ், எக்ஸாக்ட்லி. என்னப்பா சொல்கிற? பொண்மையாவா? அப்படின்னா இந்த இடத்துல டீமன்ஸ் இருக்கா என்ன? இந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் இருக்கும். அதனால தானே இந்த இடத்துக்கு பியூஸ்டுடனே பேரை வச்சுருக்கீங்க. அப்படியா? ஸ்ட்ரென்த்தை மறைக்கலான்னு பார்த்தா இவங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க போலயே. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது சரி, இந்த இடத்துக்கு நீங்கள் 2 பேரும் நான் தனியாக வந்தீங்க. இந்த இடம் ஆபத்தானதுன்னு உங்களுக்கு தெரியாது. பாதுகாப்புக்கு யாருன்னா கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? அந்த கொடுமையாப்பா கேட்குறேன். நாங்களும் பாதுகாப்புக்கு துணைக்குன்னு எல்லாரையும் தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவனுக்கு அந்த கொரிலாவை துரத்துவானுங்கன்னு பார்த்தா கடைசியில் எங்களையும் அதுங்கிட்ட கோத்து விட்டு விட்டானுங்க. எது கோத்து விட்டு விட்டானுங்களா? பயங்கர காமெடியாக இருக்கே. சரிப்பா, தப்புன்னு சிரிச்சிட்டேன். இது மாதிரி இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்கள பார்த்து கூட்டிட்டு வர வேண்டியதானே? நாங்களும் அப்படி தான் நினச்சோம். அவனுக்கு பார்க்க என்னமோ ஸ்ட்ராங்காக தான் தானுங்க. ஆனால் அவனுக்கு பார்க்க மட்டும் தான் ஸ்ட்ராங்கானது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இப்படி கடைசியில் எங்களை கோத்து விட்டு போயிட்டாங்களே. அப்படின்னா அவங்க பாதுகாப்புக்கு யாரும் இல்லை. எப்படி அவங்க தனியாக சமாளிப்பாங்க? ஆமாம், இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்ல போகிறான்னா, உங்களுக்கு ஆட்சி பண்ணலைன்னா நாங்கள் உங்களை எங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு கைமாறு பண்ணணும். இதை பார்ப்பா, இவங்க அந்த ஊருக்காரங்க கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகுங்க. அதனால கொஞ்சம் டீல் பேசுவோம், சரியா? என்னங்க உங்களுக்கு எங்கள் டீல் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனால் பதிலுக்கு நாங்கள் என்ன கைமாறு பண்ணுறது? அது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒயிட்ஸ் எல்லாம் இந்த ஆடு மாடு குதிரைங்க அப்புறம் எங்கள் வில்லேஜுக்கு தேவையான ஒரு சில பொருளுங்கள்லாம் வாங்கலான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஒயிட்ஸ் எல்லாம் யாருமே தெரியாது. அதான். புரிஞ்சுது. அப்படின்னா அது எல்லாத்தையும் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அவ்வளோதானே, கவலையை விடுங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஒயிட்ஸில் எனக்கு தெரிஞ்ச நிறைய டீலர்ஸ் இருக்காங்க. அவங்களும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க மூலியமாக உங்களுக்கு தேவையான பொருளாக நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ சீக்கிரமாக ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஒர்க்கானே இவனுக்கு இந்த வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ரொம்ப அப்ராணியாக இருக்கான். இவனை வச்சுட்டு எப்படா சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எது வெளி உலகம் தெரியாமல் வளர்ந்துருக்கானா? அப்படின்னா இப்போ உண்மையிலே பெரிய இடத்து பையனாப்பா. எப்பா ப்ளீஸ்ப்பா, உன் ஃபேமிலி, உன் குடும்பம், நீ எங்கே வளர்ந்த, எப்படி வளர்ந்த, இது எல்லாத்தையும் சொல்லப்பா. அது எல்லாத்தையும் நான் கேட்கறதுக்கு ஆவலாக காத்துட்ருக்கேன். என்னை மன்னிச்சிருப்பா, என்னால் இப்போதைக்கு அதை பற்றி சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அதை நம்புற மாதிரி இருக்காது. எது அப்படின்னா உன் ஃபேமிலியை பற்றி வெளியே சொல்லலாம்னு நினைக்கிறியா? இன்ட்ரெஸ்டிங். நீ அலைன் மிஸ்டீரியஸாக இருக்கப்பா. உன்னை பற்றி யோசிக்கும் போது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ள அதிகமாக இருக்குன்னு அவள் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக. இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறத பார்த்துட்டு இவகிட்ட நம்ம தேவையில்லாமல் வாய விட்டானா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், நம்ம யோசிக்கிறேன். சரி, இதை பற்றிலாம் நீங்கள் அப்புறம் பேசி தெரிஞ்சுக்கோங்க. இவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம முதல்ல இங்கே கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்ல, இப்போ அவங்களாருமே அங்கேருந்து கிளம்ப அப்படியே ஒரு வில்லேஜுக்கு வந்து சேர்றீங்க. அந்த இடத்துக்கு வந்ததுமே அங்கே இருக்கிற மக்களை பார்த்ததுமே அந்த பீ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக உடனே அங்கே இருக்கிற சென்டர் ஸ்டேஜில் ஏறி, ஹலோ மக்களே, என்னோட பேர் தான் பீ. உங்களுக்காக இப்போ நான் ஒரு சூப்பரான பாட்டை பாட போகிறேன். அதனால பாட்டை கேட்டு முடிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு பாராட்ட மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்ச டொனேஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க. எனக்காக டொனேஷனை கலெக்ட் பண்ணுற வேலையை பார்த்துக்கோப்பா. ஓகே பி, சரி அப்படின்னா கச்சேரி ஆரம்பிப்போன்னு அவள் பாட ஆரம்பிக்கிறா. அவள் பாட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அவள் பாட்டுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. அடேங்கப்பா, ரொம்ப சூப்பராகவே பாடல. உண்மைதான், இவ குரல் ரொம்பவே இனிமையாக இருக்குது. அதனால எல்லாருமே ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுறாங்க. இவகிட்ட உண்மையிலே டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக உள்ள பாராட்டி ஆகணும். அதே சமயத்தில் டோனியாவும் தலைச்சமல்ல. இவன் மூலியமா சேர்ந்து கொடுத்த தனக்கு சதமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல அவன் வியாபாரத்தை சிறப்பாக பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயே பொத்தி தான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த டோனி நம்ம கிட்ட வந்துட்டு புண்ணால் அடிப்பட்ட காயத்தை சரிப்படுத்த முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோவை முடியும்னு சொல்ல, அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணப்பானே. அவன் நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் அடிப்பட்ட ஒரு சின்ன பொண்ணோட கையில் இருக்கிற காயத்தை சரிப்படுத்த சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அவன் பிளஸிங்கை வச்சு அந்த காயத்தை சரிப்படுத்துகிறான். அதை பார்த்து அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக்காக்க, என் பொண்ணு கையில் இந்த காயத்தை சரிப்படுத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுக்கு நான் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அவங்க அம்மா கேட்க, அச்சோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, இதெல்லாம் என் கார்டஸ் கிரேஸோட மகிமா, இதுக்காக நான் பணம்லாம் பார்க்க மாட்டேன். அதுவும் இப்போ நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டோனி ஒரு சில பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வந்து கிளம்புறான். அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணு கையும் சரியான சந்தோஷத்தில் டோனிக்கிட்டேருந்து ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கி அவங்க பொண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்னப்பா பில், டோனியை உன்னையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல. உண்மைதான், ஆனால் நான் அதுக்காக பண்ணல. அந்த பொண்ணுக்கும் டோனியாக்கும் ஏதோ என்னால் முடிச்ச சின்ன பதவி. சரி, ஆனால் அந்த பொண்ணோட காயத்தை நீ சரிப்படுத்தினது இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இதுக்கு நான் காரணம் இல்லைப்பா, இதெல்லாம் என் கார்டஸ் கிரேஸ்களோட மகிமை. டொட்னா கடவுள் மேலே பழைய போடுங்கடா. அது சரி, நீ ட்ரைனிங்கில் இருக்குன்னு சொன்னது உதார் தானே? உதாரா? இல்லைப்பா, நான் உண்மையிலே ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். டேய் போய் சொல்லாதரா. அட சத்தியமாப்பா. பில், நீ இங்கே தான் இருக்கியா? கலெக்ஷனை பாருன்னா இங்கே என்ன விட்டு நின்று பேசிகிட்டு இருக்க.
சரி ஓகே கலெக்ஷனை நானே பார்த்துட்டேன், இங்கே ஏதோ செலிப்ரேஷன் நடக்குதான், வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணாவை இரவு இழுத்துட்டு போறா. எது செலிப்ரேஷனா, ரைட்டு அப்படின்னா இன்னொரு கச்சேரி இருக்குன்னு சொல்லு, எவ்வளோ வெயிட் பண்ணுங்க நானும் வரேன்னு மழை அந்த செலிப்ரேஷனில் கலந்துக்க போகிறான். ஸோ இப்படியே இவங்க ஒவ்வொரு வில்லேஜுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, இதே மாதிரி சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. இப்படி அவங்க ட்ராவல் போயிட்டு இருக்க இன்னொரு வில்லேஜுக்கு போகிறதுக்காக இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் இருட்டிக்குச்சு, வில்லேஜ் வரும்னு பார்த்தா சுற்றி ஒரு சோளக்காடாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க அந்த சோளக்காட்டுக்கு நடுவில் ஒரு பாலடைஞ்ச டெம்பிள் இருக்குது. சரி ஓகே இன்னைக்கு நைட் நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணுவோம்னு முடிவு பண்ணி ஸோ அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறாங்க. வாவ் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி கைஸ் இப்போ நான் நல்ல மூடில் இருக்கேன், நல்ல பொங்கலில் இருக்குது, நான் ஃப்ரீயாக ஷோ பண்ண போகிறேன். அதனால என் ஷோவை பார்த்து ரசிக்க நீங்கள் தான் தயாராக இருக்கீங்களா? ஓ தயாராக இருக்கும், சரி அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டுப்பாங்க. ஹைக்கிங்கை தோக்கடிச்ச 3 ஹீரோஸோட கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதை கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கேட்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ யாருமே நம்ம ஹீரோ சொல்ல. ஸோ அவளும் பாட்டுப்படி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது கதை வில்லேஜ் தாக்க வந்து பைபிரனை தடுத்து 2 சின்ன பசங்களை காப்பாற்றின 3 ஹீரோஸோட கதைன்னு அந்த பாட்டு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த கதையில் வர அந்த 3 ஹீரோஸ் வேறு யாரும் இல்லை, பிளட், மேரி, கஸ் இவங்க தான். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் அவங்கள ஞாபகம் வச்சிட்ருக்காங்க அவங்க பேரை தவிர. அவங்கள நான் வளர்க்கப்பட்டேன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. அண்ட் இவ பாடுற இந்த பாட்டில் வர கதை அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணப்போ அந்த ட்ராவலில் அவங்க போன ஒரு வில்லேஜை பற்றினது. அந்த வில்லேஜ் மக்களையும் ஃபைபர்ன்ற ஒரு பயங்கரமான மோன்ஸ்டர் அட்டாக் பண்ணுச்சு. அதனால ஊர் மக்கள்லாம் ஒன்றை சேர்ந்து அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் பொண்ணை பண்ணி கொடுக்க முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே இவங்க எப்படி அந்த ஃபைபரனை கொண்டு அந்த பொண்ணை காப்பாற்றினாங்கன்றதா இந்த கதை. யார் தம்பி நீ? உங்களுக்கு பணம் தானே வேணும், இதாங்க இதை எடுத்துக்கோங்க. பாரா என்ன தம்பி அந்த வைவனுக்குள்ள இந்த பணம் சரியா அப்படின்னு நினைக்கிறியா? இது பத்தலனா இதாங்க இதையும் எடுத்துக்கோங்க. பாரா இது நல்லா பொலப்பலான் இருக்கேன், எனக்கு இதை போதும்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னா காசுக்கு ஓகே. பிளட் நீ என்ன சொல்ற? அட கமான்பா இதெல்லாம் நமக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்தாவே பார்த்தாது. இதை பாருங்க அது உங்களுக்கு பார்த்தனா இதை நீங்கள் ஸ்லேவ் மார்க்கெட்டில் விற்றுருங்க, அது மூலிமா வர பணத்தை எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு அவனை காப்பாற்றி கொடுங்கன்னு அந்த பையன் கெஞ்சி கேட்க உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு, இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் உண்மையிலே நீ ஒரு வீரன் தான். ஒரு வீராவும் ப்ரைடப்பட்டு மற்றவங்ககிட்ட உதவி கேட்குறானா அவனுக்காக நம்ம எத்தனை நாளையும் செய்யலாம். சரி கைஸ் தயாராக இருங்க, அந்த வைப்ரன் இன்னைக்கு நம்ம கொல்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளட்டு ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்கான். தென் அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபல் பொண்ணை சிலுவையில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து அந்த வைப்ரன் அந்த பொண்ணை சாப்பிட்றதுக்காக ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டு அப்போ நம்ம காசாவை மேட்சுக்கெல்லாம் அந்த வைப்ரன் தடுக்கிறான். இதை பக்கம் அந்த சிலுவையில் கட்டப்பட்டு கிடந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை நம்ம மாரி தான். அந்த வைப்ரனுக்காக இவங்க செட் பண்ண ட்ராப் தான் அது. ஸோ நம்ம மேரியாவை பண்ணுக்கு அந்த வீரன் அட்டாக் பண்ண அந்த வைப்ரனால் செய்யக்கூட முடியல. பிளட் சீக்கிரம் இவங்க 2 பேருக்கு டக்குன்னு நம்ம பிளட் அவன் சோடலை அந்த வைப்ரன் தலையை பற்றி அதை கொள்றான். சரி தம்பி நீ கேட்ட மாதிரி உன் ஃப்ரெண்டை காப்பாற்றியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? 2 பேரும் இந்த விளையாட்டில் தனியாக சமாளிச்சிருப்பீங்களா? கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம். எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்க போல. சரி இதை எடுத்துக்கோ. ஆக்சுவலி இந்த டேகரில் கருத்தோட மேஜிக் இருக்குது, உனக்கு ஒரு லக்கி சாமாக இருக்கும். அண்ட் வீரனாக இருக்கிறவங்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆயுதமாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் உனக்கு இந்த டேகரை கொடுக்குறேன்னு பிளட் அந்த பையனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்குறான். அண்ட் இங்கே வாழ்றதுக்கு ஆயுதம் மட்டும் பார்த்தாது, பணமும் கொஞ்சம் தேவை. அதனால இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு மேடி ஒரு பணம் மூட்டையை கொடுக்குறேன். ஆனால் இதில் நான் கொடுத்ததை விட அதிகமாக இருக்கே. இல்லை எங்களால் இதை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியாதுன்னு அவங்க 2 பேரும் அதை வாங்குறதுக்கு மறக்கிறாங்க. இதை யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா? ஆக்சுவலாக இதை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாலாம் கொடுக்கல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஆமாம், இப்போ நாங்கள் கொடுத்த இந்த பணத்தை வச்சு நீங்கள் 2 பேரும் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பாடணும். அது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் பணம்னு இது எல்லாத்தையும் சம்பாரிச்சு ரொம்ப பெரிய ஆளாக பாடணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் பெரிய லைட்டிங்கிற விஷயம் எங்கள் காதில் பட்டா நாங்கள் கொடுத்த பணத்தை வட்டியோட கலெக்ட் பண்ண கண்டிப்பாக நாங்கள் பரப்போம். அப்படி ஒரு வேளை எங்களால் வர முடியலன்னா என்னோட பேரை நான் பாஸ்வேர்டாக கொடுக்குறேன். ஸோ என் பேரை சொல்லி வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேசவனோட உண்மையான பேரை அவங்க 2 பற்றி சொல்கிறேன். ஸோ இப்படி தான் அந்த ஸ்டேஜோட பேர் அவங்க 2 பேரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பசங்களும் அவங்க வாழ்க்கையை ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. இது பக்கம் நம்ம ஹீரோஸோ அவங்களோட அடுத்த அட்வென்ச்சரை தேடி அவங்க பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அன்னைக்கு இதோட கதையும் முடியுது அண்ட் இதோட பாட்டு முடியுது. அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கதையில் வர அந்த டேக்கர் வாங்கின பையன் அப்போ வேறு யாரும் இல்லை, ஃப்ரண்டில் கிங்டமோட கவுண்ட் டேக்கர். அப்புறம் எல்லோரும் பிஸார் டேக்கர்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் அந்த ஆஃபல் பொண்ணு இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சு. ஆனால் இத்தனை வருஷமும் அவங்க அந்த பிஸார் பேரை சொல்லி யாராவது வருவாங்க, அவங்க பட்ட கடனை அடைச்சிடலான்னு அவங்க காத்துட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் யாரும் வந்த மாதிரியும் இல்லை, அந்த பிஸார் பேரும் தெரியாது. இவங்களும் வெளியே சொன்னதில்ல. இது உண்மையிலேயே சூப்பர் இல்லை. இதுதான் அந்த 3 ஹீரோஸோட கதை. வாழ்ந்தா அவங்க 3 பேர் மாதிரி தான் வாழணும்னு பி சொல்லிட்டு இருக்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் அவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்களா? அப்பேற்பட்டவங்க நான் வளர்க்கப்பட்டது
எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்க ஆரம்பிக்கிறான். எப்பா ஃபில் நீ என்ன அழுறியா? இல்லையே நான் ஏதோ அல்ல. ஹேய் பொய் சொல்லாதப்பா. அப்ப ஏன் உன் கண்ணு கலங்குது? இல்லை கண்ணெல்லாம் கலங்கல. அது சும்மா வேக்குதா அவ்வளோதான். ஏய் சமாளிக்காதன்னு பியா ஒன்று கலாய்க்கிறா. தென் அப்படியே அன்றைக்கி நைட்டு கொண்டு எடுத்து அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ நேரத்தில் இருந்து ஸ்பீடை வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். பரவாயில்லையப்பா நேரத்தில் இருந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. டோனியும் நம்ம ஹீரோக்காக காஃபி கொண்டு வந்திருக்கான். பரவாயில்ல பில் சும்மா சொல்லக்கூடாது. இந்த வயசுல நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. அப்படியா? ஆமாம். எப்படி சொல்கிறேன்னா அந்த கொரில்லாவை நீ துரத்துன விதம், அப்புறம் இப்போ அந்த ஸ்பீடை நீ ஹேண்டில் பண்ணுற விதம், இதை வச்சே சொல்லிடலாம் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்றத. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. எது புரியலையா? என்ன புரியல? அது என்னன்னா உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? இல்லை எனக்கு புரியல. டொனியோ என்ன சொல்ல போகிறீங்க? நான் என்ன சொல்ல போகிறேன்னா எடுத்துக்காட்டுக்கு நீ என்ன எடுத்துக்கோங்க. நான் ஒரு வியாபாரி. எனக்கு தேவை பணம். அதுக்காக நான் பொருட்களை விற்கிறேன். ஸோ என் தேவை பணம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் உழைக்கிறேன். அதே மாதிரி தான் நான் பொண்ணை கேட்குறேன். உனக்கு என்ன வேணும்? ஏன்னா பொண்ணு மாதிரி ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நீ வித்தியாசமாக இருக்க, ஸ்ட்ராங்காக இருக்க, எஜுகேட்டடாக இருக்க, நல்ல பையனாகவும் இருக்க. அண்ட் உனக்கு இந்த பணத்தை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொண்ணை பார்த்தா நோபல் மாதிரியும் இல்லை. நீ டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க. இந்த கதையில் வர ஹோலி நைட் மாதிரி. அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்டே கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன் லைஃப்பில் உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேன்? உன்னோட ஆசை என்ன? ஆரம்பத்தில் எனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு. அதை நிறைவேறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது எப்போவுமே நிறைவேறாதுன்றது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அதனால இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஆசைனா எனக்கு இந்த உலகத்தை பற்றி பெருசாக அதுவும் தெரியாது. எனக்கு இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு இல்லையா? ஆக்சுவலாக அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவன் இன்னும் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுமேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் கூப்பிட்றான். அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன் அப்படி தானே? சரி. அப்படின்னா நான் உனக்கு தேர்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன். ஏன் தேர்ட் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா ரபினாக்கும் மணலுக்கும் நான் அவங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சா என் மேலே சாமியாக கூப்பிடுவாங்க. அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் சரிப்பா அதை விட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. வரையா போய் தண்ணி கொண்டு வருவோன்னு டோனியோ நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். ஸோ இந்த மொமெண்ட்டில் டோனியோ நம்ம ஹீரோவை ஃப்ரெண்டை எடுத்துக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோவும் டோனியோவை ஃப்ரெண்டை எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் டோனியோ செஞ்சு வச்ச அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இவங்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. டோனியோ சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு நம்ம ஹீரோ பொம்மோட டோனியோவை பாராட்டுறாங்க. உண்மைதான். உண்மையை சொல்ல போனால் நான் டோனியை கூட சொத்துறதுக்கு இதுவும் காரணம்னு பியும் சொல்கிறேன். ஸோ இப்படி டோனியோட சாப்பாடை புகழ்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அவங்க அந்த ஒயிட் சால் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆமாம் டோனியோ, இப்போ அந்த ஒயிட் சால் எப்படி இருக்குது? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய விஷயம் மாதிரி இருக்குல்ல. ஆமாம், அந்த இடத்த இன்னும் ஆட்சி பண்ணுறது அந்த எக்கு பட்டு தானா? அது எக்கப்பட்டல, எக் பட் போல்டு. இப்போ ரொம்ப முக்கியமாக ஆக்சுவலாக அவர் இறந்துட்டாரு. எது இறந்துட்டாரா? ஆமாம். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது என்னன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் பிரின்ஸ் ஓவன் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அவங்க அப்பா பொண்ணால கூட இவரால் சரியாக ஆட்சி பண்ண முடியல. அது காரணம் அவர் சவுத்தன் சைடு அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணது தான். இது சவுத்தன் சைடு அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்களா? ஆமாம். ஆனால் நீ பயப்பட வேண்டியதில்லை. இப்போ வரைக்கும் அது நடக்கலை. அண்ட் அவர் எடுத்த நிறைய முடிவுகள் ஒயிட் சைடுக்கு பிரச்சனையாக தான் வந்துச்சு. அவரோட முடிவு எல்லாமே ஒயிட் சைடு நிலைமையை தலைகளாக மாற்றி போட்டிருக்கோம். நல்ல வேலை அது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு அவரோட பிரதர் ஹீத்தல் ரெக்ஸ் இருந்தார். ஹீத்தல் ரெக்ஸா? ஆமாம். ஆக்சுவலாக இவர் ஓவன் அம்மா கூட பிறந்தவர் கிடையாது. ஓவனோட அப்பாவோட இன்னொரு ஒய்ஃபோட பையன். ஸோ அவர் பிரதரெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனையை அவர் தான் சரிப்படுத்தினார். அண்ட் இப்போ வரைக்கும் அவர் தான் அந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ரூலிங்கால தான் இப்போ வரைக்கும் அந்த ஃபெர்டில் கிங்டம் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு டோனியோ அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு அவர் பிரின்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கான். கேட்ட வரைக்கும் ரொம்ப குழப்பம் இருக்கு பிள்ளைங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்க ஃபைனலி அவங்க அந்த கிங்டத்தோட சிட்டியை ரீச் பண்ணிடுறாங்க. நம்ம பிஏ கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோவை காட்டுறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஸோ இந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடியுது. சரி கேஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஹீரோவும் வில்லேஜுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக ஒயிட் சால் அப்படின்ற இடத்த நோக்கி போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொபினோ டோனியோ அப்படின்ற 2 பேர் ஆபத்தில் இருக்க. அப்போ நம்ம ஹீரோ குறுக்க புகுந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறான். இவங்க 2 பேரும் ஒயிட் செல்லை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேரையும் ஒயிட் செல்லுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்ல. ஸோ அந்த ஒயிட் செல்லில் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்க நம்ம டோனியை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ இப்படி தான் இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராவலில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க போக போகிற அந்த ஃபெர்டில் கிங்டமை பற்றியும் ஒரு சில டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலி அந்த ஃபெர்டில் கிங்டத்தை ரீச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம பிளாக் மேரி கர்சனு இவங்க எல்லாரையும் இன்னமும் இந்த உலகம் ஞாபகம் வச்சுட்ருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ அந்த டீம் மூலிமா தெரிஞ்சுப்பான். தென் இதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு போக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளால் அடுத்த எபிசோட பார்க்க முடியும். அதனால அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். சரி, இந்த அடுத்த எபிசோட எப்போ போக முடியும்னு சொல்ல முடியாது.
ஏன்னா வீடியோ போகிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. அந்த அளவுக்கு வேலையாக ஓடிட்டுருக்கு. என்னோடய ஃப்ரீ டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கழுவி ஊற்றணும்னு நினைக்கிறவங்க கழுவி ஊற்றிட்டு போங்க. அண்ட் அடுத்தடுத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர். பாய் பாய். லெட்ஸ் வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.